எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் போன்ற கண்கள், பிறை போன்ற நெற்றி, மேகம் போன்ற கூந்தல், திராட்சை போன்ற இதழ்கள். வெயிட். என்னப்பா உன்னோட ட்ரீம் கேர்ள் பத்தி தான் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அந்த மாதிரி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த ஒன்லி வுமன் சிக்மா மேல்ஸ் வுட் வெயிட் ஃபார் இயர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். வுமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பீப்பிள் வந்து ரொம்ப எமோஷனான பீயிங்ஸா இருந்தாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேச்சர்ஸ் இந்த பிளானட்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பியூட்டிஃபுல்லான கிரியேச்சர்ஸ் அவங்க வந்து யாரையுமே தேடி போக தேவையில்ல. அவங்கள தேடி எல்லா விஷயமும் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். பொதுவா ப்ரொபோசல்ஸா இருக்கலாம், அவங்க மனசுல இடம் பிடிச்சி அவங்கள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். என்னப்பா வெயிட் பண்ணலாமா வேணாமா? வர்த்தா இல்லையா? இல்ல சார் உயிரையே குடுக்கலாம் சார்ன்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான மூவி டைலாக்ஸ்லாம் நிறைய கேட்டுட்டு போவோம். அப்போ உமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் தேவையில்ல, அட்வர்டைசிங்கும் தேவையில்ல. அவங்கள தேடி வந்து பூக்கள தேடி வண்டு போற மாரி மென்ஸ் எல்லாருமே போயிட்டு அவங்கள வந்து ரிலேஷன்ஷிப் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வறண்டு போய் வறட்சியா வாழ்ந்துட்டு இருக்க மென்ஸோட வாழ்க்கையில வந்து சடனா பாலைவனத்துல பூத்த ஒரு ரோஜா செடி மாரி பூக்கிற ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான கேர்ள் வந்து ஒரு மென்னோட லைஃப்ல வரும்போது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது அவங்கள வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லப்படுற ஆசை அந்த மென்னுக்கு வந்தே தீரும். அப்போ இனிஷியலா வந்து அட்ராக்ஷன் பேசிஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆனாலுமே, அத தாண்டி ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் தேவைப்படுதுன்ற காரணத்தால, சிக்மா மேல்ஸ் வந்து அட்ராக்ஷன பேசிஸ்ல வச்சு இனிஷியலா உள்ள போனாலுமே, ரிலேஷன்ஷிப்ல வரும்போது நெறைய விஷயம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்துருவாங்கன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். இல்லப்பா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப கோல்டா இருப்பாங்க. ரொம்ப பிக்கியா இருப்பாங்க. ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம என்ன சொன்னோமே கூட சரி. நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், சூப்பரான ஒரு கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பா கிரியேட் ஆயிட்டு இருக்கும்போது, ஒரு தப்பான பெர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத விட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு மென்னுக்கு இருக்கவே முடியாது. அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பரா கொண்டு போணும். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தாலுமே இனிஷியலா வந்து போம்போது, இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஆஹா, ஓஹோன்னு போயிட்டு இருக்கும். போக போக தான் ஐயோ! அம்மான்னு மாறும்னு சொல்லப்படுற மாரி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அது வந்து ஒருத்தருக்கு மட்டுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொருந்தாது. 2 பேருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் சூப்பரா போயிட்டு இருக்கும். அப்ப என்னப்பா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு பீப்பிளா வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய சாய்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருந்தாலுமே, அவங்களுக்கு ஏத்த ஒரு கேர்ள்ஸ் கூட தான் ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்க. அதுக்காக எவ்வளவு வருஷம் வேணா காத்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டும் இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன மாரியான ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்ல போறதுக்காக எவ்வளவு நாள் வேணா காத்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த கேர்ள் ஹூ இஸ் நாட் ஹியூமிலியேட் யூ இன் த பப்ளிக் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பொதுவா எப்ப நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள மத்தவங்க கண்ட்ரோல் பண்ண நெனைச்சாலும், இல்ல நீங்க அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்க நெனைச்சாலும் நடக்க ஆரம்பிக்கும். பொதுவா வந்து வுமன் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஆஃபா இருந்துட்டு இருக்கணுமே தவிர்த்து, நம்மள கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆஃபா காமிச்சுக்கிற ஒரு பெர்சன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட வந்து உங்களுடைய சோல்மேட் இருக்காங்க. இல்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட், இல்ல உங்களோட பெஸ்டி, ஒரு பொண்ணு உங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து உங்க கூட இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய கொலீக்ஸா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஸா இருக்கலாம். எல்லாருமே வந்திருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சடனா வந்து உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரைவேட்டான விஷயங்கள், இல்ல நீங்க பிரைவேட்டா பேசி சரி செய்ய முடியாத சில விஷயங்கள வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பப்ளிக்கா பேசி உங்கள கண்ட்ரோல் பண்ற மாரியும், நீங்க செஞ்ச தப்ப குத்தி காட்டுற மாரியும், ஏன் அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடுற விதம் சரியில்ல. இப்படி அச்சீவ் பண்ணி சாப்பிடு, கொஞ்சம் சைலன்ட்டா சாப்பிடுன்னு சொல்லப்படுற உங்களுடைய வீக்னஸ வந்து வெளிக்காட்டுற மாரி சில விஷயங்கள் பேசி உங்கள ஹியூமிலியேட் பண்றாங்களான்னு பாருங்க. அப்படி ஹியூமிலியேட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள கண்ட்ரோல் பண்றதா மத்தவங்ககிட்ட காமிச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம, அவங்க கை ஓங்கி இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுறதுக்காக இத செஞ்சுட்டு இருக்காங்க தான் உண்மையான விஷயம். ஆனா உண்மையிலேயே ஜென்யூனா இருக்கிற கேர்ல்ஸ் எப்படி இருப்பாங்க? அதுவும் சிக்மா மேல்ஸ் மாரி ஹை வேல்யூ மென்ஸ் எதிர்பார்க்கிற கேர்ல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு மென் மேல தப்பு இருந்தாலும், உண்மையிலே அந்த மென்னோட பிஹேவியர் சரியில்லனா கூட அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாலரேட் பண்ணிப்பாங்க. பொதுவா கேர்ல்ஸ்க்கு வந்து டாலரன்ஸ் அதிகமா இருக்கும் மென்ஸ கம்பேர் பண்ணும்போது. பொறுத்துக்கிற அந்த தன்மை அதிகமா இருக்கும். அந்த பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு, பிரைவேட்டா வந்து உங்ககிட்ட வந்து நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. எனக்கு வந்து ரொம்ப அன்ஈசியா இருக்குன்னு சொல்லிட்டு, உங்கள டெவலப் பண்ற ஒரு கேர்லா அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ நம்மள டெவலப் பண்ற கேர்லா நம்மளோட குரோத்ல வந்து ஒரு ஒரு திங்கிங்கும் ஏன்னா நம்ம குரோ ஆனா அவங்களும் குரோ ஆவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து குரோ ஆகலாம்னு சொல்லப்படுற அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கிற கேர்ல்ஸ மட்டும் தான் சிக்மா மேட்ச் வந்து ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர காத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக எவ்வளவு இயர்ஸ் வேணா வெயிட் பண்ணலாம்னு சொல்லப்படுற தாட் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த கேர்ள் ஹூ வில் நாட் மேக் த பீஸ் டெம்பரவரி.
இந்த பீஸ் டெம்பரவரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மென்ஸுக்கு வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா பொதுவா வந்து ஒரு ஆண்களோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் பொறுப்பான ஒரு ஆண்கள் ஒரு 28ல இருந்து 35 அந்த டைம்ல இருக்கிற அந்த ரஷ் அப்ல இருக்கிற ஆண்கள் வந்து, அவங்களுடைய அந்த எம்பையர கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு கெரியரா இருக்கலாம், அவங்களுடைய ஃபைனான்ஷியல்ஸா இருக்கலாம், அவங்களுடைய சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப், வெளியில இருக்கிற சொசைட்டில இருக்கிற ஸ்டேட்டஸா இருக்கலாம், நேமா இருக்கலாம், ஃபேமா இருக்கலாம். அது வந்து ஒரு பிரஷரா இருக்கும். அதுக்குள்ள வர சேலஞ்சஸ், அதுக்குள்ள வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இதுக்கு நடுவுல தான் ஒரு ஆண் போராடிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு வார் கிரவுண்ட்ல இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்க நிலைமையில தான் ஒரு ஆண் இருந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா இருந்தாலுமே அத பயன்படுத்தி அது மூலியமா ஷைன் ஆவுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாரி இருக்க ஆண்களோட லைஃப் வந்து பீஸ், அமைதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அமைதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தூங்கும்போது மட்டும் தான்ப்பா கிடைக்குதுன்னு சொல்லப்படுற அப்படி சொல்ற ஆண்களும் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அட்ராக்ஷன் பேசிஸ்ல ஒரு உறவு உள்ள வந்துருச்சு. அந்த உறவு மூலியமா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த பேச்சுல வந்து இவ்வளவு தூரம் பிளசன்ட்டா ஒரு கேர்ள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்த தாண்டி, ஒரு நாள் நல்லா பேசினா 3 நாள் சண்டை வருது. ஒரு கான்வர்சேஷன் சூப்பரா போச்சுன்னா, அடுத்த கான்வர்சேஷனே வந்து ப்ராப்ளமா முடியும்னு சொல்லப்படுற இந்த தாட்ல இருக்கிற கேர்ள்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சிக்மா பீப்பிள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா அமைதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்க லைஃப்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். தனிமையா இருக்கும்போதே அவங்க ஃபுல்ஃபில்டா இருக்கிற ஒரு மென்ஸா இருக்கிறதுனால, பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அதே மாரி கம்ப்ளீட்டடா ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அத தாண்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒரு என்ஹான்ஸ் ஆன லைஃப் இன்னொரு லெவலுக்கு போகணும்னு சொல்லப்படுறதுனால ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தேடிட்டு இருக்காங்க. அப்போ ரியலாவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கேர்ள் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்கள பார்த்தா போதும்பா. ஏன்னா பொதுவா வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு பிளஷரபிளான, பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேச்சர்ஸ் இந்த பிளானட்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது மட்டும் கிடையாது. ஒரு மென்னோடைய அந்த பிரஷர குறைக்கிற ஒரு கிரியேச்சரும் வந்து ஒரு வுமன் தான். பொதுவா ரிசப்ஷனிஸ்ட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கம்பெனில ஹெச்ஆரா இருக்கலாம். இந்த மாரியான வேலைகளுக்கு வந்து கேர்ல்ஸ தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரஷ்அப்பா ஒருத்தர் வரும்போது ஒரு கேர்ள் அத ஹேண்டில் பண்றாங்கன்னா, கொஞ்சம் மனசு காம் ஆகும். ஓகே அவங்ககிட்ட சொல்லலாம் கேட்பாங்கன்னு. ஸோ அந்த எம்பத்தைசிங் அதிகமா இருக்கிறதுனால, பீஸ டெம்பரவரியா வச்சுட்டு இருக்க கேர்லா இல்லாம, கொஞ்சம் பீஸ கிரியேட் பண்ற ரியலான ஒரு கேர்லா இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக எத்தன வருஷம் வேணா காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் ப்ராசஸ் வந்து சிக்மா மேட்ஸ் மாரி ஆண்கள் மனசு எப்பவுமே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷி வில் நெவர் புட் யூ இன் டெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே. டெஸ்ட் வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவா வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப லைட்டரா மாத்தணும் நம்மள. ரொம்ப நம்மள லைட்டா நம்மள வந்து ஒரு காத்துல பறக்கிற ஒரு விஷயமா மாத்தி விடணும். இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அது ரொம்ப ஹார்டரா இருக்கக்கூடாது. ரொம்ப எப்ப ஹார்டா மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்கள வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. சில கேர்ள்ஸ் வந்து அடிக்கடி டெய்லி டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட்ட நீங்க பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் வந்து, அவங்க வந்து உங்களுக்கு வைக்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பாராமீட்டரா இருக்கும். இத நீங்க அச்சீவ் பண்ணணும். இந்த டெஸ்ட் நீங்க அடையணும்னு சொல்லிட்டு. ஏன் வந்து நீங்க வெளிய போறேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வரீங்க? இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்குன்னு மாத்தி சொல்றீங்க. நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றீங்க. மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, டான் 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 டான்ட்டு கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கும். அத டெய்லி எக்ஸாமினேஷன்ஸ் மாரி எழுதி பாஸ் பண்ற ஆண்கள் நெறைய பேர் இங்க இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை வந்து எப்போ உடைச்சுட்டு வெளிய போலாம்ன்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஒரு ஆண்கள் மைண்ட்ல இருக்கும். ஆனா வந்து சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும், தங்கள உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, தங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ற ஒரு கேர்ல தான் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெர்சன ட்ரஸ்ட் பண்றோமோ, அது மென்னா இருக்கலாம், வுமனா இருக்கலாம். 2 பேருக்குமே இது பொருந்தும். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரஸ்ட் பண்றோமோ, அதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த லாயல்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். லாயல்டி எங்க அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல நிச்சயமா லாயல்டி அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு வுமன வந்து ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வருவாங்க. அந்த ட்ரஸ்ட்காகவும், லாயல்டிக்காகவும் எப்பவுமே அவங்களும் குடுப்பாங்க, அவங்களும் அத எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சண்டைக்கே நான் உன்ன விட்டுட்டு போயிடுறேன். நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, த்ரெட்டன் பண்ற கேர்ல்ஸ புடிக்கவே புடிக்காது. அது இல்லாம உண்மையான ரிலேஷன்ஷிப்ல இருக்க கேர்ல்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா பொதுவா வந்து இப்போ அ த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சில நேரங்கள்ல வந்து நார்மலா காமா தெரிய ஆரம்பிக்கும். இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் போகுது. ஏதோ பிரச்சனை வருது ரிலேஷன்ஷிப்குள்ள அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து பயம்புறுத்துறதுக்காக சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் அதே வந்து த்ரெட்டன் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க சில கேர்ல்ஸ். ஆனா சிக்மா மேல்ஸ்க்கு ஒரு உண்மை தெரியும். ஓகே மனிதர்கள்லாம் கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. கொஞ்சம் தப்பா வார்த்தைகள் வரும். தப்பா பேசுவாங்க. ஒரு பேடான நைட்னால ஒரு பெரிய ஒரு பேடான நைட்ல நடக்கிற ஆர்குமெண்ட்ஸ்னால வந்து ரொம்ப வருஷமா காத்து வச்சிருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப நம்ம உடைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற எண்ணமா சிக்மா மேல்ஸ் மாரி ஆண்கள்கிட்ட அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலுமே, இந்த விஷயத்த அதிகமா பேசிட்டு இருக்க கேர்ல்ஸ் இங்க நெறைய பேர் இருப்பாங்க. டிராமா பண்றதா இருக்கலாம். இல்ல வந்து நான் விட்டுட்டு போயிடுவேன். பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு
இனிஷியலா அது பெயினா இருந்தாலும் போக போக அது வந்து ஒரு கண்ட்ரோலா மாற ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரியான வுமன்ஸ வந்து அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த மாதிரியான வுமன்ஸ்க்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே நான் கோவமா இருக்கேன்னா, நான் கோவமா இருக்கேன். எனக்கு இதனால தான் கோவமா இருக்கு. இந்த ரீசனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த கொஞ்சமாவது புரியிற மாரி பேசி, அது மூலியமா அந்த ப்ராப்ளத்த 2 பேருமே எப்படி சேர்ந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல போற கேர்ள்ஸ்க்காக தான் சிக்மா மேட்ச் மாரி இருக்காங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சிக்மா மேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மென்ஸ் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் குவைட்டான நேச்சரா அவங்க அனலிசிஸ் பண்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல மைண்ட் அந்த மாதிரியான நேச்சரான மைண்டா இருக்கிறதுனால அவங்க சில விஷயத்த வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். அப்ப டிராமா பண்றாங்களா இல்ல உண்மையா கோவமா இருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு கேர்ள் கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணலாமா இல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாமா வேணாமான்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த கிடைக்கிற ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ்க்காக லைஃப் லாங் அவங்க பீஸ இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற ஒரு ஆண்களா இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷி வில் நெவர் கம்பீட் வித் யுவர் கோல்ஸ், ஹாபீஸ் அண்ட் பேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவாவே வந்து ஒரு மென்னோடைய ஒரு கெரியரா இருக்கலாம், அவங்களோட ப்ரொஃபஷனா இருக்கலாம், அவங்களோட கோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் எந்த லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃபியூச்சர் வந்து பில்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு அர்த்தம். மெயின்டெயின் பண்றது மட்டும் இல்லாம, அதோட எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான், அவங்க என்ன மாதிரியான ஒரு அச்சீவ்மென்ட்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அத பார்த்து கூட இருக்கிற கேர்ள்ஸ் சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க. நம்ம ஒர்க்கே கெதியா இருக்காங்க, இல்ல ஹாபீஸே கெதியா இருக்காங்க. நமக்கு டைம் வேணும். நம்மள வந்து பார்க்க மாட்றாங்க. நம்மள சுத்தி தான் அவங்களோட உலகம் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த ஆசைகள்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆசை தப்பு கிடையாது. அது ரொம்ப அதிகமா இருக்கும்போது, அந்த மென் வந்து அத தாண்டி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்க மனசுல வந்துருச்சுன்னா, அவங்கள வந்து காம்படிஷனா நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம பார்த்திருப்போம். அந்த மூவில வந்து விவேக் சார் வந்து நடிச்சிருப்பாரு. நம்ம பாய்ஸ் அந்த 5 பேர் பசங்க இருப்பாங்க. அதுல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும். விவேக் சார் வந்து ஒரு கேர்ள லவ் பண்ணி, அந்த கேர்ள்க்காகவே வந்து இருந்து நெறைய விஷயம் தியாகம் பண்ணியிருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த கேர்ள் வந்து வேற யாரையோ மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பசங்க கிட்ட சொல்லுவாரு, இந்த மாரி வந்து ஈவினிங்ல வந்து நைட் ஷிஃப்ட் வேலைலாம் நெறைய வந்தது. எங்க ஈவினிங்ல வந்து நான் வேலைக்கு போயிட்டேன். அவளோட ஃபேஸ ஈவினிங் பார்க்க முடியாதுன்றதுக்காக நான் வந்து அந்த வேலையெல்லாம் விட்டேன்ப்பா. அதே மாரி இந்த ரீசனால அந்த பொண்ண பார்க்க முடியாத இந்த வேலையெல்லாம் விட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலைய எதுக்காக ரிசைன் பண்ணான்னு சொல்லிட்டே வருவாரு. அதுல வந்து ஒரு பாய்ஸ்ல வந்து ஒரு பெர்சன் கேட்பாங்க. இந்த மாரி அப்ப அவங்க மடியிலேயே தான் வேலை கிடைக்குமான்னு தேடி இருக்கீங்க. கிடைக்கல. அதனால வந்து எல்லா வேலையும் விட்டுருக்கீங்க. அப்படிதானே சார் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த கேர்ள் அப்படின்னு சொல்லப்படுற அவங்கள சுத்தி மட்டுமே ஒரு பெண்ணோட உலகம் இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஆப்வியஸா ரிலேஷன்ஷிப் முக்கியம் தான். ஆனா ரிலேஷன்ஷிப்ப தாண்டி வெளியில பர்ப்பஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் நமக்கு டைரக்ஷன் ஒண்ணு கிடைக்கும். நம்ம எப்படி போறோம்னு சொல்லப்படுற டைரக்ஷன் கிடைக்கும். அடுத்து என்ன லெவல் அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்லப்படுற விஷயம் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனால ஒரு மென் வந்து அவங்களுடைய ஜாப்பா இருக்கலாம், பேஷனா இருக்கலாம், ஹாபியா இருக்கலாம். அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் சிக்மா மேல் மாரி இருக்க ஆண்கள் வந்து இதுல ரொம்ப ரொம்ப இன்டென்சிவா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல காம்படிஷனா இல்லாம நமக்காக தான் ஏதோ இவர் கிரியேட் பண்றாருன்னு சொல்லப்படுற எண்ணத்துல இருக்கிற கேர்ள்ஸ மட்டும் தான் சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வருவாங்க. அவங்களுக்காக எவ்வளவு வருஷம் வேணா காத்துட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் குடுத்த வரம் அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு. கணவன் அமைவதெல்லாம் இறைவன் குடுத்த வரம்னு பழமொழி இல்ல. நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் குடுத்த வரம்னு யாரும் சொல்லல. பிள்ளை குட்டிங்க அமைவது தான் இறைவன் குடுத்த வரம்னு சொல்லல. அப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் குடுத்த வரம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதான் ஃபவுண்டேஷன். பொதுவா ஒரு மென் வந்து தனிமையா இருக்கும்போது, தனியா அவங்க லைஃப் லீட் பண்ணும்போது என்ன மாரியான பிரச்சனை வந்தாலுமே கூட சரி, தூக்கி போட்டுட்டு வேற லெவல்ல வந்து அத பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஏன்னா பொதுவா மென்ஸ்க்கு வந்து அந்த வில் பவர் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு வுமன் உள்ள வராங்க அப்படின்ற ரிலேஷன்ஷிப் உள்ள வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா இருக்கும். அந்த அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இன்னும் வேற லெவல்ல அவங்க வந்து எவால்வ் ஆவாங்க. அவங்களோட பில்டிங் வந்து வேற லெவல்ல டாப்பா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கொஞ்சம் கதி கலங்கி தப்பா போச்சுனாலுமே கூட சரி, அவங்க தனியா இருந்தபோது சமாளிச்ச ப்ராப்ளத்த கூட இப்ப அவங்களால சமாளிக்க முடியாம திணறிட்டு இருப்பாங்க. அதனால தான் சிக்மா மேக்ஸ்மா இருக்க ஆண்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ரிலேஷன்ஷிப்குள்ள தாவாம, அர்ஜென்சியா ரஷ் பண்ணாம, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்காக காத்துட்டு இருந்து, அத வந்து அடைவாங்க அப்படின்றத நான் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.